ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து கார்த்திகை தீபத்தோடு எடுத்தேன். ஆனால் போஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இனிய தீபத் திருநாள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இது வந்து என்னென்னா, எங்கள் இதில் வந்து ஸ்பெஷல் வந்து ஓலைக்கொழுக்கட்டை தான். இது எந்த இடத்துலலாம் நீங்கள் ஓலைக்கொழுக்கட்டை அவிப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் ஓலைக்கொழுக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து விளக்கு பொருத்தி வீட்டுக்கு வெளியெல்லாம் நாங்கள் வைப்போம். அது மாதிரி கோலம் மாவு விடுவோம். இது மாவு பார்க்குறீங்கல்ல, அரிசி மாவில் மஞ்சள் கலந்து அதை வந்து கோலம் இடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து வீட்டு வாசல் படியில் அதுக்கப்புறம் கதவுலலாம் வைப்பாங்க. எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஒவ்வொரு வேலையாக இருந்ததுனால வீடே கொஞ்சம் ரணகலமாகி தான் இருந்துச்சு. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அவ்வளோ கிடந்துச்சு. என்னால் கொஞ்சம் அது பார்த்தோன்னே கொஞ்சம் தலை சுற்றின மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து விளக்கெல்லாம் வச்சுட்டு புது வீட்லேயும் போய் விளக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். ஓலைக்கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் பழசெல்லாம் நினச்சி பார்க்க தோணுச்சு. சின்ன வயசுலலாம் நம்ம வந்து விளக்கு வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வப்படுவோம். இப்போலாம் என் பசங்க ஆர்வமே படுறதில்ல. பசங்க பெற்றதுனாலயா என்னன்னு தெரியலை. ஆனால் என் தம்பிலாம் நல்லா வைக்கிறதுக்கு ஆர்வப்படுவோம். ஆனால் என் பசங்க கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லைங்க. விளக்கு வைக்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, இல்லை நான் அந்த செல்லை பார்க்கணும், இல்லை நான் டிவியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாப்புல. அப்புறம் நான் ஒருத்தி மட்டும்தான் வச்சேன். ஆனால் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நாங்கள் வைக்கும்போது வந்து நல்ல பசங்க வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு வச்சாங்க. இந்த வாட்டி நான் மட்டும்தான் தனியாக வச்சுக்கிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வேறு வெளியே வேலையாக போயிருந்தாங்க. இல்லைன்னா அவங்க வந்து கொஞ்சம் வைப்பாங்க. நாங்களாம் சின்ன வயசில் விளக்கு இல்லையேன்னு வருத்தப்படுவோம். விளக்கெலாம் கொஞ்சமாக தான் வச்சுருப்பாங்க. நாங்கள் அதையும் நான் தான் வைப்பேன், அணைய பொருத்திக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் பழசெல்லாம் நினைவு வந்துச்சு. அப்புறம் ஓலைக்கொழுக்கட்டையை எடுத்தோடனே ஒரு வாய் சாப்பிட்டதோடு சரி, அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டோம். அது வந்து வேறு கதை. விளக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வயசுலலாம் எப்படின்னா 9 மணி வாக்கில் ரோட்டில் போய் நின்றுவோம். அங்கே பார்த்திங்கன்னா சோளப்பொரி, சொங்கப்பொரி, மாமியார் வீட்டில் செருப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கரும்பு இருக்கும், பருத்தி கரும்பு, அப்படி பருத்தி கரும்பு இல்லை, பருத்தி கட்டை, அந்த கட்டையை வச்சு ரெண்டையும் அடிக்கும்போது தீப்பொறி வந்து அதிலேருந்து வரும். அதை அடிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக அந்த சொக்கப்பானைலாம் கொளுத்துவாங்க. ஆனால் சொக்கப்பானை கொளுத்தி நான் ஒரே ஒரு தடவை தான் எங்கள் வீட்டு சைடு நான் பார்த்துருக்கேன். மற்றபடி நான் நிறைய இடத்துல நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த தடவை புதியமுத்தூரில் கொளுத்துனதை எங்கள் அண்ணி அனுப்பி விட்ருந்தாங்க. வீடியோ லாஸ்ட்டில் பிக் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அதே மாதிரி தான் சோளப்பொரி, சொங்கப்பொரின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்கெல்லாம் என்னென்ன கலாட்டாலாம் பண்ணுவாங்க தெரியுமா? வீடியோ என் ஹஸ்பண்டை கேட்டேன், எப்பா நீங்களாம் எப்படி இது பண்ணீங்க சோளப்பொரிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஐயையோ பசங்களாம் பல வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் கொஞ்சம் கூட வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம்